பிரியமானவர்களே, ஏசாமி நாமத்தில் உங்களை வாழ்த்துக்கிறோம். ஏசாமி உங்க மேல எவ்வளோ பாசமா இருக்கா, அவங்க வாழ்க்கையில எவ்வளோ அக்கறையா இருக்கிறான்னு பார்ப்போம். யாத்திராகமும் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள். இந்த வசனத்தின் மூலம் இயேசுசாமி நிகழ்ச்சியை பார்க்கிறவங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செயலை பார்ப்பார்கள் சொல்லி ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, பைபிளில் யோகுங்கிற பக்தன் இருந்தார். அவருடைய வாழ்க்கையில பல சூழ்நிலைகள், மோசமான சூழ்நிலைகள் ஒவ்வொரு நேரத்திலும் காணப்பட்டது என்று இதில் வாசிக்கிறோம். பிள்ளைகளை இழந்து எல்லாவற்றையும் இழந்த ஒரு சூழ்நிலைகள். ஆனால் கர்த்தரை அவன் உறுதியாய் பற்றி கொண்டான். அதற்கு விளைவு என்ன? எல்லா ஜனங்களும் நீ என்ன பாவம் பண்ணியோ அதனால தான் உனக்கு இப்படி வந்துருச்சு என்று அவரை இகழ்ந்தார்கள். கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸு கூட யோபு கூட 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 இருக்கல, மனைவி கூட இருக்கல நம்ம பார்க்குறோம். எல்லாரும் அவனை திட்டினார்கள். ஆனால் அதற்கு முடிவு என்ன தெரியுமா? அவன் கர்த்தரை உறுதியாய் பெற்றவன், 2 தனையாய் கர்த்தர் அவனுக்கு பலன் கொடுத்தார். இழந்த எல்லாவற்றையும் ஆண்டவர் அவனுக்கு கொடுத்தார். அவனை ஒரு பெரிய உயர்வுக்கு நேராக ஆண்டவர் நடத்தினார். அந்த நடத்துதலினுடைய எல்லாரும் கூட இருந்தவங்கெல்லாம் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோம். இன்னைக்கு கூட இதை பார்க்குற நீங்கள் கூட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கடந்து போயிட்டு இருக்கலாம். பிரியமானவர்களே, கடன் பிரச்சனை அதிகமாக இருக்கிறது. என்னுடைய வரவுக்கு மேலாக, என்னுடைய சொத்து மதிப்புக்கு மேலாக கடன் கூடிக்கொண்டே இருக்கிறது. நான் எப்படி இதை அடைத்து வெளியே வரப்போகிறேன்னு தெரியல. ஒரு பயமா இருக்கு. என் சூழ்நிலையை பார்த்தா இது எங்க போய் முடியும்னு தெரியல. என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், என் வாழ்க்கை எப்படி இருக்கும், இதெல்லாம் எனக்கு இனிமேல் சாத்தியமா நான் வாழ்வதற்கு பல கேள்விகளோடு கூட நாள்களே நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். இந்த ஆண்டவர் உங்களோடு கூட பேசுகிறார். பிரியமானவர்களே, நான் யாரா இருந்தாலும் சரி, இயேசு சுவாமி உங்களை நேசிக்கிறார். நான் உங்களோடு கூட இருந்து செய்கிற செய்கையை உங்க கூட இருக்கிற எல்லா ஜனங்களும் பார்ப்பார்கள் என்று. உங்க சொந்த பந்தங்கள்லாம் உங்களுடைய சூழ்நிலையை கண்டு விலகி இருக்கலாம். உங்க கூட இருந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களை ஒரு மாதிரி பேசலாம். எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையிலே, ஒரு அவமானப்பட்ட நிலைமையிலே இருந்து நைட்டு தூக்கம் வராம சாப்பிட முடியாம நீங்க கஷ்டப்பட்டு கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உனக்காக நான் ஒரு பெரிய காரியம் செய்ய போகிறேன். நான் நோடு கொண்டு இருந்து செய்கிற காரியம் பயங்கரமா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உன்னுடைய சாட்சி மிகப்பெரிய சாட்சியா இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளையே, நாளில் கூட என்னுடைய எதிர்காலம் எப்படி இருக்குமோன்னு கலங்கி தவிச்சு கொண்டிருக்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய காலங்கள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது என்று பக்தன் சொல்லுகிறார். உன் காலம் என்னுடைய கரத்தில் இருக்கிறது, அழகாக நான் வணங்குகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குயவன் கையில் இருக்கிற களிமண் மாதிரி உங்க வாழ்க்கையை ஆண்டவருடைய கொடுங்க. ஆண்டவரே, நான் என்ன செய்யணும்? நான் உங்க கையில ஒரு களிமண்ணா என் வாழ்க்கையில அர்ப்பணிக்கிறேன். இயேசு சுவாமி, என்னை நீங்க நடத்துங்க. பெரிய காரியத்தை நீங்க எனக்கு செய்யுங்க. மிகப்பெரிய சாட்சியா என்னை நிறுத்துங்க. இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வாங்க என்று ஆண்டவரிடத்துல அர்ப்பணிங்க. எந்த மனுஷன்ட்டு நீங்க போய் நிற்காதீங்க. யாரையும் நம்பாதீங்க. யார்கிட்ட எனக்கு உதவி வேணும்னு கேட்காதீங்க. சூழ்நிலை எப்படி மோசமா இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களோட இருக்கிறார். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எவ்வளவு அன்பான தேவன் பாருங்க. அவருக்கு உங்க வாழ்க்கை அர்ப்பணிங்க. உங்க சூழ்நிலையை சொல்லுங்க. நிச்சயமாக ஆண்டவர் எல்லா நிலைமையை மாற்றி, ஒரு பெரிய சவால்களை எல்லாம் மாற்றி ஆண்டவர் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்து உங்களை மிகப்பெரிய சாட்சியை நிறுத்த போகிறார். கூட இருக்கிற ஜனங்களை எல்லாம் பார்க்கும்படியா ஆண்டவர் பெரிய காரியங்களை உங்களுக்கு செய்வேன் என்று வாக்குப்படுகிறார். அவருடைய வாழ்க்கையை உறுதியா, அவருடைய வார்த்தையை பிடிச்சு கொள்ளுங்க. உண்மை ஆண்டவரை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்க. அவர் வார்த்தையை சொல்லி, ஆண்டவரே நீங்க எனக்கு பெரிய காரியத்தை செய்ய போறதுக்காய் நன்றி நன்றி நன்றின்னு சொல்லுங்க. சூழ்நிலை பார்த்து சோர்ந்து போகாதீங்க. நிச்சயமாக ஒரு பெரிய வெற்றி ஆண்டவர் கொடுத்து உங்களை சந்தோஷப்படுத்துவார். தலை நிமிர செய்வார். நம்பிக்கையோடு என்னோட கூட சேர்ந்து ஜெபம் பண்றீங்களா? அன்புள்ள இயேசு சுவாமி, நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் வேண்டுகிறோம் சுவாமி. நீங்க இந்த பிள்ளையிடத்துல பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. நான் உன்னோடு கூட இருந்து பெரிய காரியத்தை செய்ய போறேன்னு சொல்லியிருக்கீங்க. கூட இருக்க ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்படியா என்னுடைய செய்கையை பார்ப்பார்கள்னு சொல்லியிருக்கீங்க. ஆண்டவரே, இந்த நாட்களில் கூட ஆண்டவரே, கடன் பிரச்சனையோடு, வாழ்க்கையில பயத்தோடு கூட, தோல்வியில சோர்ந்து போய் சூழ்நிலை ரொம்ப மோசமா போதேன்னு சொல்லி எல்லாரோட கைவிடப்பட்ட நிலைமையில் இருக்கிற பிள்ளையிடத்துல நீங்க பேசியிருக்கீங்க சுவாமி. பெரிய காரியத்தை உனக்காக செய்ய போறேன். பயங்கரமான காரியத்தை நான் செஞ்சு உன்னை இந்த காரியத்திலிருந்து நான் வெளியே கொண்டு வரப்போகிறேன். ஒரு அற்புதத்தை நான் செய்ய போகிறேன் என்று நீங்க செய்யறதுக்காய் நன்றி அப்பா. நீங்க பேசி கொண்டிருக்கிற வார்த்தைகளுக்காய் நன்றி. யாரெல்லாம் விசுவாசித்து இயேசுவின்னு உங்களை பார்க்குறாங்களோ, இயேசுவின் நாமத்தில் பிள்ளையோட இருதயத்துல சமாதானம் உண்டாகட்டும், பயம் விலகட்டும் அப்பா, சோர்வு நீங்கட்டும் அப்பா. கர்த்தர் அந்த பிள்ளையை கரம் பிடிக்கிறதுக்காய் நன்றி சுவாமி. பெரிய சாட்சி அந்த பிள்ளை நிறுத்த போற அன்புக்காய் நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்துல வேண்டுகிறோம் பிதாவே, ஆமென்.